ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 17 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபன்னான எபிசோடு தான். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இவங்க வீட்ல இருந்து எல்லாருமே வந்து விஜயோட வீட்ல இருந்து எல்லாரும் வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயும் காவேரியும் கரெக்ட்டா வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்ப நீங்களும் கிளம்பி வாங்க நம்ம இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப விஜய் வந்து அஜய் கிட்ட போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாடா, இப்படியே வந்தனா பொண்ணு பாவம் அப்படின்னோடனே, அவங்க அப்பா வந்து என்ன இதனால என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போனே விஜய் வந்து போடா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வானோடனே தாத்தாவும் அதான் அவன் சொல்றான்ல போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ விஜய் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாரு. காவேரியை காணோம். ஆனா விஜய் வந்தோடனே காவேரியை கேட்கிறாரு. காவேரி எங்க அப்படின்னோடனே, அவங்க சித்தி என்ன சொல்றாங்கன்னா, அவ கிச்சன்ல ஏதோ உருட்டிட்டு இருக்கிறா அப்படின்னோடனே, இப்ப காவேரி வந்து நிக்கிறாங்க. அப்ப காவேரிய பார்த்தோனே, தாத்தா நீ கிளம்பலையாமா? அப்படின்னோடனே, இப்போ அவங்க அன்பரசு என்ன சொல்றாருன்னா, இங்க யாரையும் கெஞ்சி கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் வந்து நின்னா போதும் அப்படிங்கிற மாரி ரொம்ப இதா சொல்றாரு. அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, அதான் மாப்பிள்ளையோட அப்பாவே சொல்லிட்டாருலாமா, நம்மலாம் வந்தாலும் ஒண்ணும் இல்லன்னு. நம்ம எல்லாரும் போய் சும்மா நின்னுட்டு வந்துருவோம். அவ்வளவுதானே. அவர்தான் எல்லாம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரே. நம்மள சும்மா தானே கூப்பிடுறாரு. இப்ப நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் போகாம இருந்தா நமக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும்ல. நீ போய் கிளம்பி வா அப்படின்னோடனே, அப்புறமா விஜய் என்ன சொல்றாருன்னா, காவேரி பக்கத்துல வச்சு அதான் தாத்தா சொல்றாருல கிளம்புன்னு சொல்லிட்டு, காவேரிய வந்து தோள்ல கை போட்டு அனுப்பிவிடுறாரு. நீ தான் சீக்கிரம் ரெடி ஆயிருவல, ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு. காவேரி போன அப்புறமா அன்பரசு அதே மாரி சொல்றாரு. இந்த மாரி கூட்டிட்டு போணும்னு அவசியம் இல்லன்னோனே, விஜய் என்ன சொல்றாருன்னா, "காவேரி வராட்டி நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப தாத்தா வந்து என்ன சொல்றாருன்னா, "அதான் அவ ரெடியாக போயிட்டால்ல, வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க எல்லாருமே கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனாவ கூப்பிடுறதுக்காக காலேஜுக்கு நிவின் வராரு. யமுனா ஓடி வராங்க. அவர் வந்து சாக்லேட் குடுக்குறாரு. அப்ப உடனே யமுனா வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க. இந்த மாரி ராகினிக்கும் அஜய்க்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருக்காங்க. எங்க வீட்ல இதுதான் இப்ப ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கனோனே, நிவின் டென்ஷன் ஆகுறாரு. "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யமுனா ரொம்ப கூலாவே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இதோட என்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாரி நிவின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமா பசுபதியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுலேருந்தே பசுபதி வந்து அப்படியே ஒரு மாரியாவே பேசிட்டே இருக்கிறாரு. அதுவும் இல்லாம அவங்க வந்து காஃபிலாம் குடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ராகினியோட அம்மா வேற இந்த பொண்ண நான் வந்து அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டு காவேரிய பத்தி சொல்லும்போது, விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீங்க எப்படி நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு எங்களுக்கும் தெரியுமே" அப்படிங்கிற மாரி விஜய் வந்து அவங்க பேசுறது எல்லாத்துக்குமே காவேரிக்கு சப்போர்ட்டாவே பேசுறாரு. இப்ப ராகினிய வந்து கூட்டிட்டு வர சொல்லிர்றாங்க. அப்ப ராகினிய வந்து கூட்டிட்டு வரும்போது, விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ உடனே காவேரிக்கு பயங்கரமா அப்படியே ஒரு பொசசிவ்னஸ் தெரியுது. டக்குனு அடிக்கிறாங்க விஜய. என்ன அப்படின்னோனே, விஜய் உடனே அப்படியே அப்படியே சிரிச்சுக்கிட்டு குனிஞ்சுக்கிறாரு. அப்புறமா எல்லாருமா பேசிட்டு இருக்கும்போது, அ காவேரி வந்து சோஃபால ஒரு மாரியா உட்கார்ந்திருக்கிறத பார்த்தோனே, ராகினியோட அம்மா கேட்குறாங்க, "நீ என்ன சோஃபால இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஒரு மாரி நெளிஞ்சிட்டு இருக்கிறன்னோனே." பசுபதி கிண்டலா சொல்றாரு, "இந்த மாரி பெரிய வீட்டுக்குலாம் போனது இல்லல்ல. பெரிய சோஃபாலலாம் உட்கார்ந்தது இல்லன்னோனே." இப்ப தாத்தா என்ன கேட்குறாரு, "ஏம்மா நம்ம இப்ப இருக்கிற வீட விட இந்த வீடு பெரிய வீடா? அந்த பெரிய வீட்டுக்கே இவ தான் மகாராணி." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுவும் இல்லாம பசுபதி அவங்கள இன்சல்ட் பண்ற மாரியே பேசுறாரு. விஜய் அதுக்கு வந்து பதில் குடுக்குறாரு. இந்த மாரி இங்க இருக்கும்போது, இப்போ இவங்க எல்லாரும் வந்து அஜய்யும், ராகினியும் தனியா பேச அனுப்பி விடுறாங்க. எல்லாருமா ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது, விஜய் மட்டும் காவேரிய பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ உடனே காவேரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல உன்கிட்ட இல்லாத ஒண்ணு அந்த பொண்ணுகிட்ட இருக்கு சொல்லவா?" அப்படின்னோனே, காவேரி கேட்குறாங்க, "என்ன?" அப்படின்னோனே, "என்னது என்கிட்ட இல்லாதது அவகிட்ட இருக்கு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, வெட்கம்னோனே, அதுதான் உனக்கு வராதே" அப்படின்னோனே, இப்ப காவேரி அப்படியே முறைக்கிறாங்க. இப்ப எல்லாரும் வீட சுத்தி பார்க்கறதுக்காக அவங்கவங்க அப்படி அப்படியே போயிடுறாங்க. இப்போ பசுபதி வந்து விஜய் கிட்ட என்ன தம்பி பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டோனே, விஜய் வந்து ரிங் ஆகவே இல்ல. ஃபோன் எடுத்து, "ஹலோ, சொல்லுடா உள்ள டவர் கிடைக்கல. நீ பேசினா மட்டும் எனக்கு காது கேட்க மாட்டேங்குதுடா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வெளியில போயிடுறாரு. இத பார்த்துட்டு காவேரி சிரிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.